இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ நேரா நம்ம இலக்கியாவ பார்க்கறதுக்கு போறாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம வந்து மன்னிப்பு கேட்க வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இலக்கியாவ விட்டு பிரிஞ்சுடுறேன். ஆனா இலக்கியாவ மட்டும் வெளிய விட்டுற சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு, நேரா போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இலக்கியாவ மீட் பண்றான். அதாவது இப்ப எங்கேருந்து வரேன்னு தெரியுமா? கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன விட்டுர்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அங்கருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா உன்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இல்ல இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் சொல்லியிருக்க மாட்டாரு. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு போக மாட்டாரு. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன அஞ்சலி என்ன இலக்கியா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைத்தனமாவே இருக்க. கௌதம் தான் சொன்னான்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். எதுவா இருந்தாலும் நீ ஆதாரத்தோட தான் நம்புவ இல்லையா? இந்தா இங்க பாரு ஆதாரம். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வாயாலேயே உன்ன விட்டு பிரியறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றத." அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, அத வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இப்படி சொன்னாரு அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே நம்ம இலக்கியா ரொம்பவே வெக்ஸ் ஆயி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இப்படி சொல்லிட்டு ரொம்பவே மனவேதனோட அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. இந்த அஞ்சலி என்ன பண்ணியிருக்கணும், சரி ஓகே இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படியே ஆற விடுவோம் அப்படின்ற மாரி நெனச்சிருக்கணும். ஆனா இப்போ நேரா ஜெயிலுக்கு போயி இலக்கியாவோட வயித்தெரிச்சல கொட்டிக்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, "எதுக்காக கௌதம் இப்படி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு வந்து இலக்கியா கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அவ வெளிய வந்து சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால கௌதம் ஜெயிலுக்கும் வர்றதில்ல. ஆனா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நேரா உள்ள போயி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துனாங்க இல்லையா? அவங்க வயித்துல இருக்க குழந்தையையும், அவங்களையும். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு, "எனக்கு ஒரு உதவி வேணும்." அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "என்ன இலக்கியா, நீயா வந்து உதவி கேட்குற? உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில கௌதமுக்கு ஃபோன் பண்ணி தர சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுறாரு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு வேற வழி தெரியல இலக்கியா. உன்ன காப்பாத்தணும் அப்டின்னா, எனக்கு இத தவிர வேற வழி இல்லாததுனால தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்டி பண்ணேன்." அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்கீங்க கௌதம் நீங்க? இத்தன நாளா அதாவது இதுக்கு முன்னாடி நான் உங்கள விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன விடல. ஆனா இப்போ என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்டி வந்து பண்றீங்களே!" அப்டின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, "என்ன நடந்தாலும் சரி, நான் ஜெயில்லயே இருந்து கஷ்டப்பட்டாலுமே கூட சரி, நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம்? இந்த அஞ்சலி கர்ப்பத்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்? அப்படின்றத மட்டும் யோசிங்க. என்ன விட்டுட்டு போயிடணும்னு மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் கௌதம் வந்துட்டு, "சரி இலக்கியா, incoming நீ voice சொல்றபடியே நான் automatically செய்றேன். இப்பவே approved. வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்த நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு Incoming நேரா voice வீட்டுக்கு போயி ஒரு automatically ரகளைய approved. வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அவர் எடுத்த முடிவு தவறானது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து இது பண்ண ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலிய. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.